கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 3வது வாரத்திலும் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் 3வது வாரத்தில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். தேவன் அதற்குரிய பலத்தையும் திடத்தையும் ஞானத்தையும் கொடுத்து இன்றைக்கி கேட்க போகிற இந்த செய்தி அப்படியே உங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். இதாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் கர்த்தாவே இந்த செய்தி கேட்கும் பொழுது இந்த செய்தியினுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் வசனங்களின் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறுத்தாரும். ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த செய்தி கொடுக்கிறீரோ இதை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இந்த வசனங்கள் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் இறங்கி அவர்களுக்குள் கிரியை செய்வதாக. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் கரங்களை போடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு, இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உனக்கு தயை செய்வார். கர்த்தர் உனக்கு தயை செய்வார். இந்த தயை என்றால் என்ன? தயை அல்லது தயவு, இது எல்லாமே என்ன? ஒவ்வொரு இடத்துல தயை என்று வேதாகமத்தில் வரும், சில இடங்களிலே தயவு என்று வரும். ஆனால் தயை என்பது எதை குறிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை வைத்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தயை. அப்போ கர்த்தர் நம்மேல் தயை பாராட்டுகிறார் என்று சொன்னால், தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ, என்னென்ன நன்மைகளையெல்லாம் கொடுக்கிறாரோ, அதுதான் கர்த்தருடைய தயை, கர்த்தருடைய தயவு. ஆக நம்முடைய தேவன் நமக்கு ஒருபோதும் தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நாம் நன்றாக வாழ வேண்டும், நாம் நன்றாக செழித்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக. ஆக கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக. எல்லாவற்றிலும் என்னென்ன ஒரு மனிதன் வாழ்வைக்கு தேவையானதோ அவை எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அநேகருடைய வாயிலிருந்து வருகிறது, எனக்கு போதுமான அளவுக்கு திருப்தியாக இருக்கிறது, நான் திருப்தியாக இருக்கிறேன் என்ற அந்த காரியம் மாறி, எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை, எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை, இது நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள், இந்த காரியம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி
சொல்லுகிறதை தான் கேட்க முடிகிறது. ஆனால் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஆசையே தயை. அப்போ அதே போல் நம்முடைய தேவன் நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறார். அந்த நன்மையை தேவன் நமக்கு தருகிறார். அது ஒரு நன்மையாக இருக்கிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீதிமொழிகள் 12:2, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். எவன் ஒருவன் நல்லவனாக இருக்கிறானோ, கர்த்தருடைய வேதத்தின்படி நல்லவனாய் இருக்கிறானோ, அவனுடைய கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அவன் கர்த்தர்கிட்ட தயை பெறுவான். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும், தயை கிடைக்கும் வண்ணமாக நாம் அந்த இடத்துல நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தைகள் உள்ள மனுஷனை அவரை ஆக்கினைக்குட்படுத்துவார். துர்சிந்தனை உள்ளவன் யாரோ அவனுடைய அந்த மனுஷனை அவர் என்ன செய்கிறார்? ஆக்கினைக்குட்படுத்துகிறார், தண்டனைக்குட்படுத்துகிறார். அவனை அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு உட்படுத்துகிறார். ஆக நல்லவன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறவனாய் இருக்கிறான். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தேவனும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற தயை வைத்திருக்கிறார். நாமும் நல்லவர்களாக இருப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து தயை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் சங்கீதத்தின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் 145:9, கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். சங்கீதம் 145:9, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலுமே தயவுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் துன்மார்க்கனாக இருக்கானா, அவன் நல்லவனாக மாறிடணும், அவனுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவனுக்கும் நான் நன்மை செய்யணும் என்று கர்த்தர் சித்தம் கொள்ளுகிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலேயே வாழ்ந்து மரிப்பது தேவனுக்கு பிரியமல்ல. தேவனுக்கு பிரியமானது எது தெரியுமானா, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு நீதி செய்யும்படியாக நீதிமானாய் மாறுவானானால் அவனுக்கு தேவன் சகலவித தயவும் பாராட்டி அவனுக்கு நல்லதை தேவன் செய்கிறார். அவனுக்கு தேவன் நன்மையை செய்கிறார். ஆக எல்லா வாழ்க்கையிலையும் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது இல்லையா? அவருடைய இரக்கம், அந்த இரக்கம் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது, எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அப்போ தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாது. கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, இன்னும் எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இன்னும் இது வரலையே, நான் என்னப்பா செய்வேன், எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணுறேனே, ஏன்ப்பா நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இப்படியே நாள் தள்ள என்னுடைய பலன் குன்றி போது ஆண்டவரே, நான் பலனற்று போனேன் ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து எனக்கு அவர் நன்மை செய்வார், நான் நல்லவனாய் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் என் மேல் தயை பாராட்டுவார், நன்மை பாராட்டுவார். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் உள்ளது. சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 68:10, உம்முடைய மந்தையை அதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன். தேவனே உம்முடைய தயையினாலே, அவருடைய நன்மையினாலே அவர் ஏழைகளை பராமரிக்கிறார்.
உதாரணத்துக்கு வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஒரு காரியத்தை சொல்வார். ஒரு ஏழை லாசரு அங்கே இருப்பான். மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் அந்த வீட்டில் இருப்பான். அந்த வீட்டு வாசலிலேயே ஏழையான அந்த லாசருங்கிறவன் இருப்பான். இவன் சாப்பிட்டு மிச்சம் போடுகிறதை அவன் புசிக்கிறவனாக அவன் இருக்கிறான். கர்த்தருடைய கரம் லாசரோடு இருந்தது. இருவருமே மரித்தார்கள். லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போய் இளைப்பாறுதலை அடைந்தான், இளைப்பாறுகிறவனாக இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானோ நரகத்தில் போய் கஷ்டப்படுகிறவனாக அந்த இடத்துல அக்கினியுடைய தகிப்பு தாங்காமல் எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்கிறது, எனக்கு உடம்பெல்லாம் எரிகிறது, எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணி வேண்டும், நீர் அந்த லாசர் மூலமாக எனக்கு தண்ணி கொடுக்க வைங்க என்று சொல்லி அவன் கேட்பான். அப்போ ஆபிரகாம் சொல்லுவான், எப்பா அங்கே உள்ளவங்க இங்கே உள்ளவங்கள பார்க்கலாம், ஆனால் இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்கள பார்க்க முடியாது, அதனால் லாசர் உன்னை பார்க்க முடியாது. உடனே அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், சரி எனக்கு தண்ணி கிடைக்கலாம் பரவாயில்ல, ஆனால் கீழே என் சகோதரர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னை போலவே அவங்களும் சுயநலமாக வாழ்கிறாங்க, நான் கஷ்டப்படுறது போல் என் கூட பிறந்தவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லாசருவை அனுப்பி அவங்களுக்கு புத்தி வர வைங்க. அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், இப்படியே உனக்கு புத்தி சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் புத்தி சொல்கிறதுக்கு அங்கே ஆளை வச்சுருக்காங்க. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ளது. ஏற்றுக்கொள்வானானால் அவன் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டால் அவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். உன்னோட இடத்துல அந்த நரகத்தில் வேதனைப்படுகிறவனாக, அந்த பாதாளத்திலே வேதனைப்படுகிறவனாக அவர்கள் வருவார்கள். ஆக யாரும் போய் சொல்ல வேண்டியதல்ல, அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஊழியக்காரனும் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்வார். ஆக இங்கே அதை தான் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனையில் எளிமையில் இருக்கீங்களா, அல்லது நிறைய தேவைப்படும், அந்த தேவைகளில் அதிகமாக இருக்குது, அதில் குறை உள்ளவனாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. உங்களுக்கு சுகம் இல்லாதது மாதிரி இருக்குது, அடிக்கடி பலவீனம் வருது, கைகாலெலாம் நடுங்குது, தடன்னு வருது, பயப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. தேவன் உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஏழையாக நீங்கள் இருக்கலாம், எதுவும் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்கள் மேல் தயவு உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு தயவு பாராட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நீங்கள் ஏழையாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நன்மை பெற தகுதி உள்ளவர்கள். ஆக நீங்கள் நல்லவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தயை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவுக்கு கோபம் அவன் கத்து சிங்கத்தினுடைய கெர்ச்சிப்புக்கு சமானம். ஆனால் ராஜாவுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அந்த ராஜா இருக்கான் பாருங்கள், அவனுடைய தயை, அந்த ராஜாவுடைய கண்ணில் கிடைக்கிற தயை யாருக்கு கிடைக்குதோ அந்த தயை புல்லின் மேல் பெய்கிற பனிக்கோப்பாக இருக்கும். அந்த புல் மேலே பட்டு அந்த மழை துளி எப்படி இருக்குதோ அதுபோல் இருக்கும். அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அது பார்ப்பதற்கு எழுத்தாக ஒரு காணப்படும், ஒரு பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த புல்லின் மேல் அந்த மழை நீர் சொட்டு சொட்டாக இருக்கிறாங்க இருக்கிறது மிக மிக அழகாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல தான் தேவ கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய நன்மை அவருடைய தயை நமக்கு நித்தியமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இங்கே மனுஷனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும்
பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த புல்லின் மேல் பனி எப்படி பெய்யுமோ அப்படி தான் கர்த்தரும் நம்ம மேல் தயை பாராட்டுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தீத்து 3:4-5. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருடைய தயை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய தயை மனுஷர் எல்லார் மேலும் உள்ள பிரசன்னமாகிற போது, அந்த மனுஷர்கள் மேல் தேவனுடைய தயை பிரசன்னமாகும் பொழுது நாம் செய்த நீதியின் கிரியத்தம் அவர் நம்மளை நம்ம நீதி செஞ்சிட்டோம். 10 ஏழைக்கு சோறு போட்டேன், 10 ஏழை குடும்பத்தை பாதுகாத்தேன், அது நிமித்தம் நம்மளை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி அவருடைய தயையின்படி முழு என்ன செய்கிறாரா, ஜென்ம முழுக்கினாலும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1:11-12 வசனங்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, அவர் நம்மிட்ட மகிமைப்படுவது நாம் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திராக்கவும், அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்காரோ, வாழ வச்சிருக்கிறாரோ, அந்த அழைப்புக்கு பாத்திரராக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பிள்ளையாக, ஒரு நன்மை செய்யக்கூடிய திராணி உள்ள ஒரு மனுஷனாக தேவன் வைத்திருப்பானா, அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பவுல் தெசலோனிக்க பட்டணத்து ஜனங்களுக்காக அவர் அங்கே வேண்டிக் கொள்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் தயையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர் நம்மகிட்ட பாராட்டணுன்றதை நாம் எப்போதும் நாம் வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 55:6-9. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்போ தேவையோ அப்போ கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது என்று பார்த்து அந்த சமயத்தில் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் காண்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சமீபமாக இருக்கையில், அவர் நமக்கு பக்கமாக நெருங்கி இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேனிலே நாம் பார்க்கிறோம் ஒரு நடந்த தவறுகளை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையற்றை இழந்து போய் ஒரு செடிகளுக்கு பின்னாக ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தரின் சத்தம் கேட்ட உடனே அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் வந்து விட்டார். இங்கே இவர்கள் நாங்கள் தெரியாமல் இந்த பழத்தை புசிச்சிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சுக்கிங்க, எங்களை அழிச்சிடாதீங்க, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி என்ன பண்ணுறது தெரியல, தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை சொல்லலை. ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கூப்பிடுகிறார். அப்போ சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறபடினா நான் ஒலித்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் தன்னுடைய சரீரம் நிர்வாணமாக இருக்கிறது என்று உணர்கிற அந்த உணர்வுக்கு போகலாம். அதற்கு காரணம் என்ன? சர்ப்பம்
பெண்ணை வஞ்சித்தது, ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் அந்த இடத்துல தன் புருஷனுக்கும் அந்த கனியை கொடுத்தார். இதனுடைய விளைவாக அவர்கள் தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுது, விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாம் எப்பொழுதும் நமக்கு வேண்டிக் கொள்ளுங்க. 2 காரியம், நம்முடைய தயவுள்ள சித்தம் என்னிடத்தில் நிறைவேறணும், அடுத்தது விசுவாசத்தின் கிரியை என்னிடத்தில் காணப்படணும். இது 2க்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தயை என்னிடத்தில் பாராட்டும், உம்முடைய தயை எனக்கு காண்பியும், உம்முடைய தயவுள்ள சித்தம் என்னில் விளங்கட்டும். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், எனக்கு நன்மை செய்யும். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்யும் வேண்டும் என்ற ஆசை விடுத்திருக்கிறேன். அந்த தயை எனக்கு பாராட்டும். சீக்கிரமாக அந்த நன்மைகள் எனக்கு கிடைக்கட்டும். இந்த நன்மை தடைபடுகிறபடியினாலே நான் சோர்ந்து போய்விடுகிறேன், நான் மாம்சீகத்திலே தளர்ந்து போய்விடுகிறேன். எனக்கு சிறைய காரியங்களை குறித்த பயம் ஒரு புறம், பல காரியங்களை குறித்த கலக்கங்கள் ஒரு புறம். இப்படி தான் என் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உம்முடைய பராமரிப்பில் இருக்கும்படியாக நீர் ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய தயனாலே அந்த பராமரிப்பு எனக்கு இருக்கட்டும். அதற்குரிய அந்த தயவுள்ள சித்தத்தின்படியே என்னை முழுவதும் உம்முடைய விசுவாசத்தின் கிரியையினாலே எனக்குள் விசுவாசம் விருத்தி அடைந்து அந்த விசுவாசத்தில் நானும் கிரியை செய்கிறவனாய் பலமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவர் வேண்டிக் கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் இல்லையா, இதை தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதான் துன்மார்க்கத்தில் சாகுவது தேவனுக்கு பிரியமல்ல. அதுதான் இங்கே பார்க்கிறோம். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கனானாலும் சரி, அக்கிரமக்காரனானாலும் சரி, இவங்க 2 பேருக்குடைய காரியங்களையும் மன்னிக்கிறதற்கு தேவன் தயை பெருத்தவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். யாரெல்லாம் எதற்காக கண்ணீர் விடுகிறார்களோ, வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் திடத்தையும் அவருடைய சரீரத்தை பலத்தை கொடுக்க வேண்டிய ஆகாரத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுக்காதது என்று எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆக அந்த தேவ கிருபை இன்றைக்கு இருக்கிறது. நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ துன்மார்க்கத்தில் எப்படியே இருப்பேன், நான் அக்கிரமம் செய்கிறவனாக இருப்பேன் நீ நினச்சினா நானும் உன்னை போல இருப்பேன் நினைக்காத. உன்னுடைய நினைவுகள் என் நினைவு கிடையாது, என் வழிகள் உன்னுடைய வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே எல்லா வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்து, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எப்படி பூமியை பார்க்கிலும் வானம் உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் என்னுடைய வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் இன்னைக்கு எனக்கு தேவை பாராட்டும், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை செய்யும், உம்மால் செய்ய முடியும். ஆண்டவரை இந்த வாரத்தில் நான் நன்மை பெற்றவனாக நான் இருக்க வேண்டும். நான் உமக்கு எப்பொழுதும் நன்மையை அனுபவிக்கிறவனாக மாத்திரம் நான் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக,
கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எதங்க? கிருபையையும் சத்தியத்தையும் நம் இருதயமாகிய பலகையில் எழுத வேண்டும். எது கிருபை, எது சத்தியம்? அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் தயை கிடைக்கும். உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் மனுஷருடைய பார்வையிலும் தயை கிடைக்கும். நம்ம போராடி போராடி கெஞ்சி 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 வாழ்ந்து குனிஞ்சு அப்படியே வாழ்க்கையில் நிஜங்கடையாக விழுந்து கிடக்கிறதில்ல. நாம் என்றைக்கு எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இல்லை, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் விழுந்தால் எழுந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் விழுந்து போய் நாங்கள் அப்படியே இல்லை. நீங்கள் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படியே நீங்கள் அழுதுகிட்டு இப்படியே நீங்கள் புலம்பிக்கிட்டு ஏக்கத்தோடையும் ஒரு தவிப்போடு வாழ்கிறது தேவனுக்கு விருப்பமே கிடையாது, தேவ சித்தமும் கிடையாது. நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்வார், சந்தோஷமாயிருங்கள், இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் சொல்வார். ஆக சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தது. ஆக நாம் சந்தோஷத்துமாய் வாழ்ந்திருக்க தான் தேவன் விரும்புகிறார் ஒழிய நாம் அழுது கொண்டு வாழ்ந்திருப்பது, பலனற்று திடனற்று வாழ்வது தேவனுக்கு அப்படிப்பட்ட விளக்கம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமும் இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயமாகிய பலகையில் நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவ கிருபையே. அது ஆண்டவரே, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், இது ரெண்டையும் அங்கே எழுதியிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் எழுதியிருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறோமா? இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் தயை பாராட்டுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு 3 பேர் தேவனுடைய தயை பாராட்ட தயை பெற்றவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு அவனுடைய சொப்பனம் மாதிரி 11 அரிக்கட்டுகள் அவனை வணங்கியிருந்தது. 12 பிள்ளைகள், 11 அரிக்கட்டும் இவனுடைய அரிக்கட்டை நோக்கி தலை கவிழ்ந்திருந்ததாக சொல்லுகிறான். இந்த மாதிரி சொப்பனங்களை அவன் சொல்லுகிறபடினாலே அவன் தகப்பனும் கூட அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் வெறுப்புற்றவர்களாக இருந்தார்கள். ஆக அவன் மேல் வெறுப்புள்ளவர்களாக இருந்தபடியினால் அவனை என்ன செய்தார்கள்? கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதுதான் மனிதனுடைய சுபாவம். ஒருவனுடைய வாயின் வார்த்தைகள் பிடிக்கவில்லை என்று சொன்னான், உடனே அவனுக்கு விரோதமாக ஒரு பகையை பாராட்டி அவனுக்கு என்னென்ன தீமை செய்ய முடியுமோ, என்னென்ன தீங்கு செய்ய முடியுமோ அந்த தீங்கு செய்கிறது. உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பலவீனம் அவங்கள்ட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பலவீனத்தை பற்றியே போய் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியுமா, அவங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, அவங்க வீட்டில் இப்படியெல்லாம் சண்டை, இப்படியெல்லாம் பிரச்சனை, இப்படி தூற்றி கொண்டு திரிகிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன தெரியுமா செய்கிறார்? எந்த நிலையிலும் என் மகன் என்னை தேடுகிறானே, அவனுக்கு நான் தயை பாராட்ட வேண்டும், அவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். இதை தான் தேவன் அங்கே விரும்புகிறவராயிருக்கிறார். யோசேப்புக்கு தேவன் நன்மை செய்ய விரும்பினார். ஆனால் மனுஷர்கள் அவனை தூக்கி முதல்ல கொல்ல பார்க்குறாங்க, அடுத்து அவனை தூக்கி கிணற்றிலே போட்டார்கள். அந்த கிணற்றிலிருந்து சத்தமிட்டால் கத்துகிறான். அவனுடைய கால்கள் அடிபட்டிருக்கும். அந்த கிணத்து அடியில் உள்ள பாறைகளினாலே அவனுடைய காலில் அடிபட்டிருக்கலாம். அப்படியே தூக்கி போட்டபடியினால் அவன் கை கால்கள் அடிபட்டிருக்கும், காயங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த கிணத்துல இவனை போடுறதுக்கு இவனை அவங்களோட அங்கே தூரத்தில் போகிற எகிப்தியரோட கரங்களில் விற்று போடுவோன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவனை விற்று போடுறதுக்கு முடிவெடுத்து அவனை கொண்டு தூக்கி கயனியிலேருந்து தூக்கி எடுத்து அவனை விற்றே போட்டுறாங்க. அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, இது உங்கள் மகன் யோசேப்பு போட்டிருந்த அந்த பலவரனை அங்கே எடுத்து அதில் அவர் ஆட்டு ரத்தத்தெல்லாம் தெளித்து அதை கொண்டாந்து அப்பாட்ட காமிச்சு, இது உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் தானோன்னு பாருங்கள்,
இதில் தான் பார்த்தோம் நாங்கள், இவன் செத்துட்டான், மிருகம் துர்மிருகம் அவனை கொன்று போட்டுருச்சு, இதுதான் இருந்துச்சு. நாங்கள் வரப்ப அவன் அழுவான். யாக்கோபு அநேக வருஷங்கள் தான் பையன் யோசேப்பை நினச்சி அவன் அழுது கொண்டே இருப்பான். வேதவசனத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், யோபு மன நிம்மதி இழந்தவனாக இருந்தான். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருப்பார்கள், மற்றபடி ஆடு வைக்க போய் விடுவார்கள். இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. ஆனால் அவன் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? இங்கே எல்லாரையும் விட்டு தான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு தான் சகோதரர்களே தன்னை விற்று போட்டாங்க. ஆனால் போகிற எல்லா இடத்திலும் யோசேப்புக்கு தயை கிடைக்கும்படி தேவன் செய்தார். எல்லாவற்றிலும் தேவன் எகிப்துக்கு போன பொழுது யோசேப்புக்கு கண்களில் தயை கிடைக்க செய்தார். வாசிக்கலாம் 39ஆம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானின் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை இவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இஸ்மவேலரிடத்திலிருந்து இவன் விலைக்கு வாங்கியிருக்கான். யாரை? யோசேப்பை. எப்படிப்பட்ட யோசேப்பு? 11 அரிக்கொட்டுகளும் இவனை நோக்கி வணங்கி இருக்கிறதுன்னு தரிசன கனவுல கண்டு அந்த சொப்பனத்தை வெளியில் சொல்லி எல்லாம் பேர் பெற்றவன். அவனுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இதுக்கடையில் அவன் எவ்வளோ சிக்கலில் மாற்றான் யோசிச்சு பாருங்க. கிணத்துக்குள்ளே போடப்படுறான், அடிவாங்கப்படுறான், திருப்பி அவனை தூக்கி விற்றே போட்டுறாங்க, அவன் எழுத்துக்கு கொண்டு போயிடுறாங்க எல்லாரும். ஸோ இத்தனை நிலைப்பாடுகள் அவன் இருந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் 2ஆம் வசனம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆனால் இவ்வளவு நடக்குது. அவன் வாழ்க்கையில் என்னென்ன தீங்கை ஒரு மனுஷன் காண வேண்டாம்னு நினைக்கிறானோ அத்தனை தீங்கையும் யோசேப்பு கண்டான், அனுபவித்தான் வாழ்க்கையில். நான் எப்படியாவது என்னை கூப்பிட்டு போயிருங்கண்ணே, எப்படியாவது அப்பாட்ட கூப்பிட்டு போயிருங்கண்ணே, நான் தெரியாமல் நான் போய் சொல்லிட்டேனே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேனே, கெச்சி இருப்பான், கதறி இருப்பான். ஆனால் அவங்க கண்களிலே, துன்மார்க்கனுடைய கண்களிலே தயை கிடைக்காது, நல்லவருடைய கண்களில் தான் தயை கிடைக்கும். இந்த போத்திபார் என்ன செய்தான்? அவன் இடத்துல என்ன செய்தான்? கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய தயை. இவன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறான். சொப்பனங்கள் நிறைவேறும் காட்டப்பட்டுச்சு, ஆனால் சொப்பனங்களை கண்டவன் அந்த இடத்துல அடிமையாக வைக்கப்பட்டிருக்கான். அந்த போத்திபார் வீட்டில் இருக்கிறான். அங்கே தேவன் இவனோட கூட இருக்கிறான்றதை இவன் உணர்ந்தானா இல்லையோ, யோசேப்பு உணர்ந்தானா இல்லையோ, யோசேப்பை விலை கொடுத்து வாங்கின போத்திபார் விளங்கி கொண்டான். யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். முழு பொறுப்புகளையுமே அவன் தன்னுடைய வேலைக்காரனாகிய யோசேப்பிடத்தில் விட்டு விடுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த இடத்துல போத்திபாருடைய கண்களிலே தயை கிடைக்கும்படி செய்தார். எப்படி கிடைக்கும்படி செய்தார்? யோசேப்பை ஞானத்தினாலே எப்படியெல்லாம் அவன் நடந்து கொள்ளணுமோ அப்படி அவன் மனதுக்குள்ளே ஏவி அவன் அப்படி நடந்து கொள்ள வச்சார். அவனோடு இருப்பதை காண்பித்தார். அதை வெளியில் உள்ளவன் பார்த்தனால அவன் எஜமான் அவன் கையில் முழு பொறுப்பை கொடுக்குறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த செய்தி கேட்குற அந்த வேலையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கலாம், நீங்கள் தனிமையில் இருக்கலாம். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார். அதை முதல்ல உணருங்க, அதை முதல்ல நம்புங்க. இங்கே யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதை மற்ற மனுஷர்கள் எழுதுதான். ஏன் நம்ம குடும்பம் நம்மளை தெரிந்து கொள்ளாட்டி போடாதுங்க. ஒரு மனுஷனுக்கு முதல் சத்துரு அவன் வீட்டார் தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ குடும்பத்தை விட்டுங்க, மாமா மச்சினை அத்தை செத்த என்னன்னு பேரெல்லாம் விடுங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டுருவோம். ஆனால் தேவன் யாருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணுமோ அவங்களுடைய கண்களை தேவன் தயவை கட்டளையிடுவார். அவர்களுடைய பார்வையில் ஒரு உணர்வை கொடுப்பார்.
நான் இவனோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாம் என்ன சொல்கிறோம்? நான் தனியாக இருக்க ஆண்டவரே, என்னை எல்லாரும் இப்படி திட்டுறாங்க, என்னை எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், நான் ஒரு தப்பு பண்ணலையே. நம்ம புலம்ப வேண்டாங்க. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையும் இரக்கமும் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நம்ம அந்த பலகை இருதயத்தில் வச்சுருந்தோம்னா கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணுவார். மனுஷரிடத்திலும் தயவு, கர்த்தரிடத்திலும் தயவு. இந்த 2 தயவுமே யோசேப்புக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நடந்து இவன் நல்லபடியாக இருக்கிறான். போத்திபாருடைய மனைவி இவன் மேல் கண்ணு வைத்து இவனை தப்பு செய்ய கூப்பிட்றான். இவன் அங்கே இல்லை, தப்பு செய்ய மாட்டேன்ட்டு தன் மேல் அங்கே விட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இவன் அந்த இடத்துல பொய் சொல்கிறான். போத்திபார் கூப்பிட்டு அவனை விசாரிக்க கூட கிடையாது, என்ன நடந்துச்சு யோசேப்பு. ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும் போது இவன் தாராளமாக யோசேப்பு கூப்பிட்டு இவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்கலை. இன்றைக்கி இந்த உலகம் உங்கள்கிட்ட நியாயத்தை கேட்டுச்சா? உங்களுக்கு எத்தனையோ அநியாயம் நடக்குது, உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் முறுமுறுக்கிறான், துர்பேச்சு பேசுகிறான். ஆனால் அதை பற்றி எந்த மனுஷனாவது கவலைப்பட்டானா? எந்த மனுஷியாவது கவலைப்பட்டாளா? உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்கள் தெருவில் வசிக்கிறவங்க, சொந்த பந்தம் கவலைப்பட்டுச்சா? கிடையாதுங்க. ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத மற்றவர்கள் காணுவார்கள். உறவுகள் காணுதோ இல்லையோ, நண்பர்கள் காணுகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் உயர் அதிகாரிகள் காண்பார்கள். நீங்கள் இருக்கிற வீட்டில் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். சிறைச்சாலையில் அவனை போட்டு வைத்தான். தன் மனைவி இடத்துல அவன் தவறாக நடந்து கொள்தான் என்று அவன் மனைவி சொன்னோன்னே அவன் மனைவி பேச்சு உண்மை என்று நம்பி யோசேப்பை எடுத்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை வைத்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் உள்ள தள்ளிட்டான். 11 அரிக்கட்டு சாய்ந்திருக்க நிமிர்ந்திருக்கிற ஒரு அரிக்கட்டு. போத்திபார் வீட்டில் கர்த்தர் உன்னோடு இருந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் சிறைச்சாலையில் மாட்டினான். சரி, சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் கேட்குறான், சொப்பனங்களை விளக்கம் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு பானபத்திரக்காரன்ட்ட கேட்பான், எப்பா உன் கண்களை எனக்கு தய கிடைக்கட்டும், நீ ராஜாவுக்கு பானம் பார்க்குற வேலைக்கு போவ. அப்போ ராஜாக்கிட்ட போய் பேசும்போது நான் எந்த தப்பும் பண்ணலையா, இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் எந்த குற்றமும் எந்த தப்பும் நான் பண்ணலை, நீ போய் ஞாபகப்படுத்து. மனுஷன்ட்ட கெஞ்சாதீங்க. யோசிப்பு உள்ள கெஞ்சி கேட்டான்ல, பானபத்திரக்காரன் ராஜாவுக்கு மறுபடியும் பழைய பதவிக்கு போனானே, அவன் நினச்சி சொன்னானா? சொல்லலை. அவன் மறந்தே போனான் யோசிப்பை. தனக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரையும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஒதுக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் அதுபோல் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில், தகுந்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் காலங்களை நேரங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 39:21 சிறைச்சாலையில் பாருங்கள், அங்கே என்ன நடக்குது? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பார்க்குறோம், போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறாரு. 2வது இங்கே பார்க்குறோம், சிறைச்சாலைக்காரன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அந்த தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் செய்வாருங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல காரியங்களை, நல்லது நடக்கும்படி தேவன் செய்வார். ஒரு தீமையை கண்டிருக்கீங்களா? அடுத்து பின்னாடி இன்னொரு ரெட்டிப்பான நன்மை வரும். யோபுவோட வாழ்க்கையில் எடுத்துங்க. அவன் ஒரு தீமையில் போனான், பிள்ளைகளை இழந்தான், மனைவி அவனை செத்துப்போன்னு சொல்கிறான், எந்த நிலையிலும் இருக்கிறான். உடல் முழு சாம்பலை பூசி ஓட எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அந்த தீமை முடிவில் கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். இந்த செய்தி கேட்குற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உன்னுடைய கூட இருந்தவர்களே உன்னை அருவருப்பாக எண்ணலாம், உன்னை குற்றப்படுத்தலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்.
உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு அதை அறியலை, யோசேப்பு அதை நினச்சி பார்க்கல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ளார வரவே இல்லை. வந்திருந்தா வேதாமத்தில் போட்டிருப்பான். அவன் அதை வந்திருந்த நினச்சிருந்தானா, ஆண்டவரே இப்படி எல்லாருடைய கண்களே எனக்கு தயை கிடைக்க பண்ணீங்க, இந்த சிறைச்சாலேருந்து நான் வெளியே போகவும் எனக்கு தயை கிடைக்க இது பண்ணுங்கப்பா, உங்கள் கண்களில் எனக்கு தயை கிடைக்கட்டுன்னு கேட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த இது இல்லை. அவனை அறியாமல் தேவன் அவனை எல்லாவற்றிலும் உயர்த்தினான். அதே போல் நீங்கள் அறியாதபடிக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறாராயிருப்பா. கண்டிப்பாக உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க, நீங்கள் வாழாக்காமல் தலையாவீங்க. கர்த்தர் உங்களை அப்படி கொண்டு போவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி இருப்பதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, உபாகமம் 33:13 யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பை பார்த்து மோசே கொடுக்குற ஆசீர்வாதம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும், கர்த்தரால் யோசேப்புடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். வானத்தின் செல்வமும் பனியினாலும். அப்போ வானத்தில் ஏதோ ஒரு செல்வம் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் மழை பெய்கிறது, ஏற்ற காலத்தில் பனி பொழிகிறது. அது அந்தந்த காலத்துக்கு என்னென்ன பழங்கள், என்னென்ன கனிகள் கொடுக்க வேண்டுமோ, என்னென்ன விதமான காரியங்களை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும்படி தேவன் செய்கிறார். ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வசனம் வாசிக்க, உபாகமம் 33:13 வரைக்கும் பாருங்கள். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்போட தேசம் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை அங்கே சொல்லப்பட்டது. இந்த 7லுமே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். யோசேப்போட தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இல்லையா? அந்த தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பின் தலையின் மேல் ஆசீர்வாதம் வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு உங்கள் தலையின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் பூமியில் ஆழங்களில் நீரூற்றினாலும் எல்லாவற்றினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பூமியின் ஆழத்தில் உண்டாகிற நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினால் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதை நிறைவான உணவுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கை வைங்க. உபாகமம் 33:13 கை வச்சு, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மோசே யோசேப்பை நோக்கி சொன்ன ஆசீர்வாதப்பா, இந்த ஆசீர்வாதம் அப்படியே எனக்கு சொந்தமாவதாக. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாவதாக. எப்படி யோசேப்பு கைவிடப்பட்டானோ அதுபோல் இன்றைக்கு நான் கைவிடப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கட்டும். பிற்பாடு எப்படி யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினானோ, அநேகருக்கு முன்பாக மேலே உயர்த்தி வைக்கப்பட்டானோ, அவனுடைய சொப்பனம் எப்படி அநேக வருஷமானாலும் நிறைவேறினதோ, அநேக மாதங்களுக்கு பிற்பாடு நிறைவேறினதோ, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நிறைவேறினதோ, அதுபோல் என் வாழ்க்கையிலும் இப்பொழுது நிறைவேறுவதாக. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே நீர் என்னை எடுத்து உயர்த்துவீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார், மனுஷன் அல்ல. கர்த்தரை உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிற காரியங்கள், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளிடத்தில் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தீர்மானம் பண்ணி கொண்டு என்ன செய்தானா, யாரிடத்தில்? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆக அங்கேயும் பாருங்கள், தானியேல் கேட்குறான், இப்போ ராஜா கொடுக்குற ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், கறி மற்ற எல்லாம் திடத்தரமான ஆகாரம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு சாதம் மட்டும் போதும், நாங்கள் பியூர் வெஜிடேரியனாக நாங்கள் சாப்பிட்றோம். ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த சாப்பாடை சாப்பிட்றதில்ல அந்த இடத்த அந்த பிரதானிகிட்ட சொல்கிறாங்க. அவன் உடனே என்ன சொல்கிறான், பிரதானியின் தலைவன் தானியை நோக்கி, ராஜாவுடைய போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு வாலிபரின் முகங்களை பார்க்கணும், உங்கள் முகங்கள் வாடி போனதாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவார். இவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், ராஜா என்னை சிரச்சேதம் தலையை வெட்டிடுவான்ப்பா. அப்போ 11ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, இந்த மேல்ஷார்ன்ட்ட தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் ஒரு அடியனை சோதித்து பாருங்கள், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களுக்கு ஒத்துப்பாரு, பின்பு நீர் காண்கிறபடி அடியாருக்கு செய்யும், பின்னாடி நீங்கள் என்ன காண்றீரோ அதுபடி எனக்கு செய்யும்னு சொல்கிறாங்க. இந்த காரியத்தில் அவன் செவி கொடுக்கிறான். மேல்ஷார் என்கிறதானவன் அவனுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் இவர்களை சோதித்து பார்க்கிறான். 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அவங்க கண்களில் தய கிடைக்க பண்ணார் ஆண்டவர். இவங்க மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டாங்க. 10 நாள் கழித்து பார்க்குறான், என்னடா நல்ல கொழுக்க கறி மீன் அது இதுன்னு தின்னா, இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க வெறும் சாதாரண சாப்பாடை சாப்பிட்டு இவங்க முகத்தில் ஒரு நல்ல கலையுள்ள முகமாக இருக்குது, சிரித்த முகமாக இருக்காங்க, நல்ல சந்தோஷம் உள்ள முகமாக இருக்குது, பிரகாசமான முகமாக இருக்குது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். ஆக இங்கே பார்க்கிறோம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இதில் தேவன் தயை பாராட்டுறார் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தேவன் சொப்பனங்களை வேர்த்தி சொப்பனங்களை என்னுடைய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை அறிவுள்ளவனாக தேவன் மாற்றினார். இதை பார்த்து 20ஆம் வசனம் பாருங்கள், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இந்த கோரேஸ் ராஜவாரம் மட்டும் இவனுடைய வாழ்க்கையில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலும் மற்ற எல்லாரை விட 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க. இந்த தானியேலுக்கு மிஷாவேல் அந்த இடத்துல சொல்லப்பட்டபடி இந்த 10 பேர் இல்லையா, அனனியா, மிஷாவேல், அசரியா, தானியேல், இந்த 4 பேருக்கும் அந்த இடத்துல அந்த அவருடைய பகல ஜோசியர்கள் சகல விதமான சாஸ்திரிகளை விட 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அதே போல் உங்களையும் இந்த உலகம் பார்க்குறோம். 10 மடங்கு சாமர்த்தர்களாக நீங்கள் இருப்பீங்க. பணக்காரியத்தில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், மன நிம்மதியில், எல்லா காரியத்திலும்
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக 2வது காரியம், கர்த்தர் தயவு உள்ளவராக இருந்தார். அந்த தயவு என்ன செய்தது? தானியேலை உயர்த்தியது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்கு இதே போல தான் இருக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆக அந்த இடத்துல பார்க்கிறோம், சவுல் தேவன் சொன்ன காரியங்களை விட்டு அந்த இடத்துல எல்லா காரியங்களையும் கொள்ளையாடி கொண்டு வருவான். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் அவனை விட்டு விலகிடுவார். தேவனுக்கு கீழ்ப்படியாதனால் அவனை விட்டு தேவன் விலகிடுவார். அவனை விட நல்ல ஒரு நபரை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கார். அதனால் இவனுக்குள்ளார ஒரு பொல்லாதாய் வரும்போது இவன் பயங்கரமாக இருப்பான். அப்போ சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி உண்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிறவனுடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி உண்மையில் இறங்கும் பொழுது அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும். இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்க வாசிக்கலாம்ல. நிறைய பேர் வாய் திறந்து நல்லா சொல்லுவாங்க, ஆனால் ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும், உனக்கு என்ன, உனக்கு எல்லாத்தையும் நான் நல்லா செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இந்த நிலைப்பாடு தான். இந்த தேவன் காரியங்களை பார்க்கிறார். உடனே தேடி என்னிடத்துல கொண்டு வாங்கன்றான். 18ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான் எப்படி வருது? இசைக்கருவி வாசிக்கிறதுல தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இந்த 5 காரியங்களும் உள்ளவனாக இருக்கான். கர்த்தர் அவனோட கூட இருக்கார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினா இந்த 5 காரியத்திலும் தாவீது வல்லவனாக இருந்தான். உடனே அந்த இடத்துல அவன் ஈசாய் தாவீதோட அப்பாட்ட சொல்லி அனுப்புவான். ஈசாயோட மகனை அனுப்பிச்சி விடு, தாவீதை எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்லுவான். வாசிங்க அங்கே 21ஆம் வசனம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாக ஆனான். அந்த அளவுக்கு இவனுக்கு ஆயுததாரியாக மாறிட்டான். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு என்று அவங்க அப்பா கிட்ட சொல்லி விடுறான். அவன் இங்கேயே அரண்மனையிலே இங்கேயே இருக்கட்டும், எனக்கு பாதுகாவலனாக இருப்பான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையிலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இவன் கருவி எடுத்து இசையை மீட்டும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பொல்லாத ஆவி எந்த அளவுக்கு ஆட்டி வைக்குது பாருங்கள். இங்கே அதுக்கு விளக்கம் தான். அது சவுலுக்கு ஆறுதலே இல்லை. பிசாசு இருந்தால் ஆறுதல் இருக்காது, சொஸ்தமாக இருக்காது, சுகம் இருக்காது, நல்லா இருக்கும், உடம்புல ஒரு வியாதி இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது போல் ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது போல் ஒரு உணர்வு. ஆக இங்கே பார்க்கிறோம். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கள் சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆக அந்த அளவுக்கு தாவீதின் சவுளுடைய கண்ணில் தயை கிடைத்து அங்கே இருக்கிறான். ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்தந்த மனுஷர் கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிறார். எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைக்க பண்ணுவதே தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற நன்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் யாரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வர வேண்டுமோ அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு.
யோசேப்பு எப்படி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டானோ அதுபோல் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. தானியேல் எப்படி 10 மடங்கு சமர்த்தர்களாக காணப்பட்டாங்களோ அதுபோல் நீங்கள் மற்ற வேலை செய்கிற இடத்துல மற்ற உறவுகள் எல்லார் மத்திலையும் 10 மடங்கு காரிய சமர்த்தர்களாக இருப்பீங்க. கடைசியாக தாவீதை பார்க்கணும். தாவீது எப்படி அவனுக்கு ராஜாவின் கண்ணில் தயவு கிடைச்சோ அதுபோல் உங்களுக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார். தேவன் ஏற்ற காலத்தில் தாவீதை உயர்த்தினது போல் நான் தாவீதோட பண்ணின உடன்படிக்கை உண்மையுமாய் கிருபையுமாய் இருக்குன்னு சொல்வார். அந்த உண்மையினானதை தேவன் நடந்த தாவீதுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் தாவீதுக்கு என்னென்ன நல்வார்த்தைகளை சொன்னாரோ அதில் ஒரு வார்த்தை கூட தவறி போகலை. எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நிம்மதியிலேருந்து ஓடி அலைஞ்சான். எந்த சவுலுக்காக வாசித்தானோ அந்த சவுலே இவனை கொலை பண்ண தேடுறான். உயிர் தப்ப ஓடியெல்லாம் ஒளியறான். ஒரு காலகட்டத்தில் தேவன் இவனை கொண்டாந்து வைக்கிறார் ராஜாவாக. இவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். கர்த்தர் அதுபோல தான். உங்களுக்கு இக்கட்டு காலங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் நன்மை செய்ய முடிவு பண்ணிட்டார். உங்கள் மேல் தயவு பாராட்ட முடிவு பண்ணிட்டார். மனுஷருடைய கண்களும் தயவு கிடைக்க பண்ணுவார். அவருடைய கண்களும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற ஏறெடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நன்மைகளையும் நான் நிரப்புவீராக. ஆண்டவரே செய்தி கேட்கும் பொழுது ஆண்டவரே வல்லமை பாய்ந்து செல்லட்டும்ப்பா. உம்முடைய தயவை நீர் பாராட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு நீடிய உள்ளதுப்பா. நீ தயவு பாராட்டும், நீர் தயவு பாராட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே சகல சத்தியங்களும் சகல விதமான வார்த்தைகளும் ஆண்டவரே அவருடைய இருதயமாக பலகையிலே எழுதியிருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கிருபையினால் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் எப்பொழுதும் கிருபையும் சத்தியம் நிரம்பி இருக்கட்டும். சத்தியம் ஆகிய உடைய வசனம், கிருபை ஆகிய உடைய காரியம் எல்லாம் உடைய பிள்ளைகள் இருப்பதாக. கர்த்தாவே, இன்னும் ஒரு சில வாரத்தில் இந்த வருடத்தை முடிக்க போகிற உடைய பிள்ளைகள் இந்த வாரம் இந்த வருஷத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த வருஷம் இத்தனை மாதங்கள் 11 மாதங்களில் 3 வாரங்கள் கடந்து போயும் கிடைக்காமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரில் தடைபட்ட அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு ஆண்டவரை சோத்திரம்பா. வெண்கல கதவுகளை விற்று இருப்பு தாட்பால்களை முறித்து என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரை. கடந்த வார செய்தியில் பார்த்தோம். அதே போல் வெண்கல கதவுகளை உடைத்து போடும், இருப்பு தாட்பால்களை முறித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணுவீராக. யோசேப்புக்கு அவனுடைய மனுஷருடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணினது போல, தானியேலுக்கு தயை கிடைக்க பண்ணினது போல, தாவீதுக்கு தயை கிடைக்க பண்ணினது போல நீர் முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயை பாராட்டும். பிற்பாடு எல்லா மனுஷருடைய கண்களிலும் அவர்களுக்கு தயவு இருக்கட்டும். அந்த தயவை எந்த மனுஷனும் எடுத்து போடாதபடி, கெடுத்து போடாதபடி, உம்முடைய பிள்ளைகள் தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன் என்று விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்பா. நீ தயை பாராட்டும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பக்கபலம் பாதுகாப்பும் அவருடைய தயவும் மனுஷருடைய கண்களில் உள்ள தயவும் இன்றும் என்றும் சதா நாட்கள் உங்களுக்கு கிடைப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். செய்தி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தயை செய்வார். அதில் மாற்றமே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.